டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதனுடைய கள நிலவரம் தற்போது எப்படி இருக்கிறது, திமுக அரசுக்கு ஆதரவு மக்களிடையே எந்த அளவுக்கு இருக்குது, எதிர்கட்சிகள் பலம் பெறுகிறதா, நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறதா, தாவேகா விஜயின் தாக்கம் இளைஞர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு அவங்க வாக்கை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்தெல்லாம் கலாய்வு செய்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனி. மொத்த வாக்காளர்கள் 2,37,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,15,000, பெண் வாக்காளர்கள் 1,21,000 பேர் இருக்காங்க. 2021, 2016 ஆகிய 2 தேர்தல்களிலும் ஐபி செந்தில்குமார், பெரியசாமியோட மகன், அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 2021 30,000 வாக்கள் வித்தியாசத்தில் ரவி மனோகரன் அவரை வெற்றி பெற்றார். 2016 குமாரசாமி அப்படிங்கிற அதிமுக வேட்பாளர் 25,000 வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2011 வேணுகோபாலு அப்படிங்கிறவர் அதிமுக சார்பாக 1,754 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக இங்கே வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். தற்போது ஐபி செந்தில்குமார் திண்டுக்கல் தொகுதிக்கு வந்துட்டதுனால இங்கே சிபிஎம்க்கு ஒதுக்கிட்டாங்க. சிபிஎம் சார்பாக பாண்டி அப்படிங்கிறவர் நிற்கிறாரு. அதிமுக சார்பாக அதே ரவி மனோகரன், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக முருகேஸ்வரி, தாவேகா சார்பாக பிரவீன்குமார் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். களம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத நேரடியாக கள ஆய்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திரு பொம்மு சுப்பையா அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கங்க. இந்த பழனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு முதல் கட்டமாக நீங்க எந்தெந்த பகுதியில கள ஆய்வு செஞ்சீங்க? பழனி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் இல்லாம இது இயற்கையாகவே ஒரு ஸ்டார் தொகுதி என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா சர்வதேச சுற்றுலா நகரம் கொடைக்கானல் நகராட்சியும் சர்வதேச புகழ்பெற்ற பழனி மலை முருகன் கோயிலும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் தொகுதியாகத்தான் இருக்கிறது. இதுல பழனி நகராட்சி, கொடைக்கானல் நகராட்சி ஆகிய 2 நகராட்சிகள், அப்புறம் ஆயக்குடி, பாலசமுத்திரம், நெய்க்காரப்பட்டி, பண்ணைக்காடு போன்ற பேரூராட்சிகள், அப்புறம் பழனி ஒன்றியம், கொடைக்கானல் ஒன்றியம், இந்த 2 ஒன்றியங்கள் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 40 கிராமங்கள் இருக்கின்றன. இந்த 90% இடங்களுக்கு நாம் கள ஆய்வு செய்து இந்த தொகுதியை பொறுத்தளவிற்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பேரூராட்சிகள் சொன்னீங்க, ஒன்றியம் சொன்னீங்க, கொடைக்கானல் பகுதியும் இதில் வருது. இங்கே நடத்திய கள ஆய்வில் உங்களுக்கு எந்தெந்த சமூகம் எந்தெந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? சமூகங்களை பொறுத்தளவிற்கு இது சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகத்தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதுல நம்ம பார்த்தோம்னா முஸ்லிம்கள் ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு 15%, கிறிஸ்தவர்கள் ஓட்டு 12 - 13, 14% வரைக்கும், அதாவது சிறுபான்மையினர் ஓட்டு 25% மேலாக இருக்கக்கூடிய தொகுதியாக நம்ம அறிந்து கொள்ள முடியுது. அப்படி பார்த்தா சிறுபான்மையினர் ஓட்டு தான் இந்த தொகுதியின் ஒரு பெருவாரியான வாக்குகளாக இருக்கதையும் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதே போல நம்ம பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 10%. இதுல மலை கிராமங்கள் நிறைய இருக்கிறதுனால ஷெட்யூல் டிரைப்ஸ் உடைய ஓட்டு வங்கியும் இங்க இருக்கிறது. எஸ்டி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ஓட்டு வங்கியும் இங்க இருக்கிறது. அது இல்லாம தேவேந்திர குல வேளாளர்கள் இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு 10 - 12, 13% வாக்குகள் இந்த தொகுதியில் இருப்பதை நாம் காண முடியும். அது இல்லாம பழனி டவுன் ஏரியாவில் குறிப்பா பார்த்தோம்னா சோழிய வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நிறைய இருப்பாங்க. அதே மாதிரி பழனி ஒன்றியம் அந்த சுற்றியுள்ள கிராமங்கள்ல கொங்கு வெள்ளாள கவுண்டர்களுடைய ஒரு பிரசன்ஸும் நிறைய நம்ம பார்க்க முடியும். அது இல்லாம இதர ஓபிசி என்று சொல்லக்கூடிய இங்க ஒரு சிக்னிபிகண்டா நம்ம என்ன சொல்லணும்னா மலை கிராமங்கள்ல ஒரு 4-5 ஊராட்சிகள்லையும் பண்ணைக்காடு பேரூராட்சியிலையும் 24 மலை தெலுங்கு செட்டியார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் அதுல நிரம்பி இருக்காங்க. இதர ஓபிசி நம்ம மீதி ஒரு 45%, 50% கொண்டு வந்தோம்னாலும் இந்த தொகுதி வாக்காளர்கள்னு வரும்போது அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 5 - 6% வாக்குகளை வைத்திருப்பவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ஐபி செந்தில்குமார், இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த சமூகத்திலையும் அவர் வரல, ஆனாலும் தொடர்ச்சியாக அவர் வெற்றி பெற்றிருக்காரு கடந்த 2 முறையாக. அது எப்படி அதற்கான வாய்ப்பு அங்க இருக்குது? ஐபி செந்தில்குமார் அவர்கள்
அவரு இந்த திண்டுக்கல்லிலிருந்து தான் 2 முறை எம்எல்ஏவாக இருந்த போதும் சரி, அதற்கு முன்பு அவர் போட்டியிட்டு நீங்க சொன்னது போல வேணுகோபால் அவர்களிடம் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோற்ற போதும் அவர் திண்டுக்கல்ல இருந்து தான் அரசியல் செய்து வந்தார். இப்ப அவரு உட்கட்சி பிரச்சனைகளும் சொல்றாங்க. அது இல்லாம ஆஹ், மக்களிடம் அதிருப்தி இருப்பதாகவும் சொல்கிறார். அவர் தொகுதி மாறியதற்கு ஒரு 2, 3 காரணங்கள் சொல்றாங்க. ஆனா நம்ம அப்படி பார்த்தோமே ஆனால் திமுகவிற்கு பலமான தொகுதியாகவும் இது இருந்துதான் வந்திருக்கிறது. ஏன்னா கடந்த 3 தேர்தலை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறைவான வாக்கு வித்தியாசத்துல தோத்தாரு. மறுபடியும் 2 முறையும் ஒரு கணிசமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. நம்ம அப்படி பார்த்தோமே ஆனால் இந்த 2 முறையும் கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த சிட்டிங் எம்எல்ஏ, அதுவும் 2 முறை தொடர்ந்து எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு ஐ.பி. செந்தில்குமார் தொகுதி மாறியதற்கு 2, 3 காரணங்கள் சொல்லப்பட்டாலும் தொகுதியில் அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்கும் சூழ்நிலையும் அதற்கு ஒரு காரணமாகத்தான் இங்க பார்க்க முடியுது. இந்த சட்டமன்ற தொகுதியில பெண் வாக்காளர்கள் பலரை சந்திச்சு நீங்க கருத்து கேட்டிருப்பீங்க. அவங்க திமுக அரசின் செயல்பாட்டை எப்படி பாக்குறாங்க? பெண் வாக்காளர்களை பொறுத்தளவுக்கு தொகுதி முழுவதுமே, அதாவது கொடைக்கானல் பகுதியில சற்று ஆதரவு இருந்தாலும் கூட தொகுதி முழுக்க நம்ம பார்க்க போனோமே ஆனால் திமுகவின் நலத்திட்டங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு இருக்கும் மனநிலைமை நம்ம பார்க்க முடியலைங்க. ஏன்னா இன்னொன்னு சொல்லிடுறேன், அதாவது பாரதிய ஜனதா கட்சி பலமாக இருக்கக்கூடிய தொகுதியாக இது இருப்பதனால கிராமங்கள்ல மேல்மலை கிராமங்களா கொடைக்கானல் யூனியனா இருக்கட்டும், அது பழனியை ஒட்டி உள்ள மற்ற பகுதிகளாக இருக்கட்டும், ஏன்னா கொடைக்கானல் நகராட்சி பழனி நகராட்சி இரண்டுமே திமுக வசம் இருந்தாலும் கூட கிராமங்கள்ல செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் மத்திய அரசாங்கம் செய்கிறது என்ற விழிப்புணர்வு 100க்கு 70 பேருக்கு இங்க இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் இங்க நிறைய இருக்காங்க. அதாவது நம்ம கடைசியா உத்தேச பட்டியல் எல்லாரும் பாஜகவின் தொகுதி பட்டியல் வெளிவர்றதுக்கு முந்தின நாள் வரைக்கும் கண்டிப்பாக பழனி தொகுதியில் பாஜக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பது ஒரு கணிப்பு தான் இருந்து வந்தது. இப்போ அது அதிமுக கொடுத்துட்டதுனால, அதாவது இந்த பாஜக பலம் என்பது அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய இன்டியூசிங் ஃபேக்டரா இருக்கிறது நம்ம தொகுதியில பார்க்க முடியுதுங்க. இப்ப நீங்க சொல்றது சரிதான். 2011 தீனதயாளன் பாஜக சார்பாக போட்டியிட்டார். அவர் 1745 வாக்குகள் வாங்கினார். இந்த குறைந்த வாக்கு அப்படி இருந்தா கூட ஐ.பி. செந்தில்குமாருக்கும் வேணுகோபாலுக்கும் இருந்த டிஃபரன்ஸே 1754 தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல 2016 இங்க கனகராஜ் போட்டியிட்டு 4000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு சோழிய வெள்ளாளர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க, இதர ஓபிசியும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் 12% இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல தாவேகா விஜயுடைய தாக்கம் இங்க எந்த அளவுக்கு இருக்கு? அதான் தாவேக்காவை பத்தி நம்ம இந்த தொகுதியில தாவேக்கா, நாம் தமிழர் 2 பேரை பத்தியுமே நம்ம கண்டிப்பா, ஏன்னா இவங்க 2 பேருமே இவங்களுடைய வெற்றி தோல்வியின் வாக்குகள் நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல நம்ம பலமா இருக்கிறதுக்கு பல காரணங்கள் நம்ம களத்துல தெரிஞ்சுக்க முடியுதுங்க. தாவேக்கா நீங்க சொன்னது போல, அதாவது பட்டியலின வாக்குகளும் கிறிஸ்தவர்களின் வாக்குகளும் ஒரு கணிசமாக தாவேக்காவிற்கு அதிகமாக செல்லக்கூடிய சூழ்நிலை முன்பு இருந்தது. நம்ம அதாவது தாவேக்காவின் வேட்பாளர் பட்டியல் வெளிவரும் வரை கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10-15 நாளாவே இந்த கலை ஆய்வுல இருக்கும். ஆரம்ப கட்டத்துல தாவேக்காவிற்கு ஒரு மேஜரான ஓட் டிரான்ஸ்பர் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதாவது ஒரு 15% தாண்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட நம்ம பார்க்க முடிந்தது. அது இப்ப ஏன் குறையும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, தாவேக்காவுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறவரு திரு பிரவீன்குமாருடைய தந்தையார் மகுடீஸ்வரன் என்பவர் அதிமுக பிரமுகர். அவர் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளராக இருக்கிறார். நம்ம தாவேக்கா நிர்வாகிகளையும் அந்த கலநிலவத்தை பார்க்கும்போது பழனி பாலன் என்பவர் தாவேக்காவிற்காக ஆரம்ப கட்டத்திலிருந்து, அதாவது அந்த ரசிகர் மன்ற சங்கத்திலிருந்து பழனியின்ல விஜய் அவர்களுடைய ரசிகராக தாவேக்கா ஆரம்பிக்கப்பட்ட பிறகு தாவேக்காவின் முக்கிய முகமாக நல்லாவே செயல்பட்டதா சொல்றாங்க. கண்டிப்பா தனக்கு சீட்டு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில ஒரு தொடர்ச்சியாக பழனி தொகுதியை மையப்படுத்தி பல வேலைகளையும் பார்த்திருக்கிறார். ஆனா இப்போது அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டு செங்கோட்டையன் ஆதரவாளர் என்ற ஒரே காரணத்திற்காக அவருடைய மகனுக்கு இப்ப நிக்கிற திரு பிரவீன்குமாருக்கு சீட்டு கிடைச்சதுல தாவேக்காவுடைய அந்த பழனி பாலன் உள்ளிட்ட அவர் கூட தாவேக்காவிற்காக உழைத்தவர்கள் சற்று அதிர்த்து இருப்பதால் அந்த ஃபேக்டர்னால கொஞ்சம் இவருக்கு பெர்சன்டேஜ் குறையக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட
இங்க நம்ம கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடமாக நம்ம கொடைக்கானல் நகராட்சியை சொல்ல முடியும். அதே போல சில ஊராட்சிகள்லயும் அவங்களுடைய பிரசன்ஸ் இருக்கு. அதே மாதிரி பட்டியல் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள், இளம் பெண்கள், அதுவும் இல்லாம இதர ஓபிசில இருக்கக்கூடிய அத்தனை இளம் வாக்காளர்களையும் விஜய் கவரக்கூடிய இடத்துல இங்க இருக்கிறாரு. அதனால நம்ம முந்தி சொன்ன ஃபேக்டர் படி இதே வேட்பாளர் வந்திருந்தா கண்டிப்பா 15% தாண்டி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனாலும் இப்பொழுதும் கூட ஒரு 10% வாக்குகளை எடுக்கக்கூடிய இடத்தில் தாவேகா இருக்கிறது. இன்னொன்னு, நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவிற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல மேல்மலை கிராமங்கள்ல, அதாவது ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்காங்க, அந்த இனத்தை சேர்ந்த தாவேகா சார்பாக முருகேஸ்வரி என்பவர் நிக்கிறாருங்கிறதுனால அவர்களுடைய வாக்கு வங்கி இவருக்கு தங்கள் சமுதாயத்தின் பிள்ளை என்பதால அவங்க ஒரு கணிசமான வாக்குகளை இவருக்கு செலுத்தவும் தயாரா இருக்காங்க நாம் தமிழர் வேட்பாளருக்கு. நம்ம கள ஆய்வுல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, கொடைக்கானல் சுற்றி உள்ள கிராமங்கள்ல என்ன அவங்க சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் இந்த மலை சார்ந்த, ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை முறைங்கிறது சற்று கீழே இருப்பதை விட நிறைய மாற்றங்கள் உள்ளது. இதுவரை எங்கள் சார்பாக, அதாவது மலை கிராமங்கள் கொடைக்கானல்ல இருந்து ஒரு வேட்பாளர் பழனிக்கு எங்களை ரெப்ரசன்ட் பண்ணி அவரு யாரும் சட்டசபைக்கு போனதில்லை. இன்னொன்னு, வெளியூர்காரங்க அவங்க சொல்றது, வெளியூர்காரங்க தான் ஐபி செந்தில்குமார் திண்டுக்கல்காரரு, அதுக்கு முன்னாடி இருந்த KSN வேணுகோபால் தாராபுரத்துக்காரரு, இவங்க எல்லாம் பழனி தொகுதி எம்எல்ஏவாக இருந்த போதுமே எங்களை சந்திக்கவோ எங்கள் கஷ்டங்களை தெரிந்து கொள்ளவோ அவர்கள் முயற்சி சுத்தமாக இந்த குற்றச்சாட்டை அதிமுக திமுக 2 பேர் மேலேயுமே வைக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாரும் நம்ம என்ன முடிவு வர முடியுதுன்னா, கொடைக்கானல் நகராட்சி மற்றும் கொடைக்கானல் ஒன்றியத்தில் உள்ள அத்தனை கிராமத்தினரும், அதாவது அந்த மலை கிராமங்களில் இருந்து ஏதோ ஒரு வேட்பாளர் எந்த கட்சி சார்பாக நின்றாலும் கூட அவர்கள் ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் தாங்கள் மலை கிராம மக்கள், அதாவது நம்மளுடைய ஒரு மலையிலிருந்து ஒரு ஆள், அந்த மலை கிராமத்திலிருந்து ஒரு ஆள் நின்னா அவரை எந்த கட்சி சார்பா இருந்தாலும் தன்னுடைய வேட்பாளரை அவங்க பார்க்க தயாரா இருக்காங்க. அந்த ஃபேக்டரும் இந்த நாம் தமிழர் வேட்பாளருக்கு சற்று ஒரு பூஸ்ட் கொடுக்கும். அதனால இந்த தடவை அவங்க ஒரு 5-6% வாக்குகளை அவங்க எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க சொல்றது, இப்ப மலை கிராமம் இந்த கொடைக்கானல் ஒன்றியம் அது சொல்லும் பொழுது அங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வாக்கு இருக்கு, வாக்காளருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும்? மலை கிராமம் வாக்காளர் எண்ணிக்கை அடிப்படையில பார்த்தோம்னா கொடைக்கானல் நகராட்சி மற்றும் ஒன்றியங்கள்லாம் இதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 35-40% வாக்குகள் அதை கவர் பண்ணுதுங்க. 40,000 இருக்குது இல்லையா? ஸோ அந்த பகுதியுடைய ஓட்டுகளும் ரொம்ப முக்கியம் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதுல அவங்களுடைய. ஆமா, அது திமுகவிற்கு இந்த தொகுதி பலமான தொகுதியா இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணமா தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா மலை கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் கொடைக்கானல் நகராட்சி இருக்கக்கூடிய வாக்குகள்லாம் அவங்க ஒரு பலமான இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த தொகுதியை. ஆனா இந்த முறை திமுக, அதாவது சிட்டிங் எம்எல்ஏவோ நேரடியா போட்டியிடவில்லை. அவர் தொகுதி மாறினாலும் கூட திமுக சார்பாக ஒருத்தர் போட்டியிடாம உதயசூரியன் சின்னம் இல்லாமல் கம்யூனிஸ்ட்ல இருந்து அவங்க கூட்டணி கொடுத்திருக்காங்க. ஆனா கம்யூனிஸ்டையும் இந்த தொகுதியில நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் பழனிவேல் என்பவர் 3 தடவை இந்த தொகுதிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக எம்எல்ஏவும் இருந்திருக்காரு. ஆனா அவர் இருந்தது ஒரு 20-30-25 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறதுனால இன்னைக்கு அதே ஒரு பலத்துல கம்யூனிஸ்ட் இருக்காங்கிற ஒரு கேள்வியும் இங்க இருக்கிறது. ஆனா களத்துல இருவருமே, திரு பாண்டி என்பவர் கம்யூனிஸ்ட் சார்பாக களம் காண்பவர் ஏற்கனவே திண்டுக்கல் தொகுதியில 2 முறை வேட்பாளரை போட்டியிட்டு தோல்வியை தழுவினாலும் தற்போது பழனியை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க சொல்றது அதான் சொல்றாங்க, இன்றும் கூட எங்கள் மண்ணின் மைந்தர் ஒரு வேட்பாளரா வரல அப்படிங்கிறத, அதாவது இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி சார்பாக அவங்க அறிவிக்கலங்கிறத அத பழனி மக்கள் என்ன சொல்றாங்க, இந்த தொகுதியை சார்ந்தவர் அதிகமா எம்எல்ஏ வர்றதில்லைன்றாங்க. மலைவாழ் மக்கள் எங்கள் பிரதிநிதியாக ஒருத்தர் போறதில்லைன்றாங்க. ஆனா இந்த தடவை திமுக கூட்டணி வேட்பாளரை அவங்க அப்படிதான் பாக்குறாங்க. ஏன்னா திரு ரவி மனோகரன் அவர்கள் அந்த தொகுதிக்கு ஏற்கனவே ரவி மனோகரன் அவர்கள் ஏற்கனவே பரிச்சயமானவராக இருக்கிறார். ஏற்கனவே போன தடவை போட்டி போட்டிருக்காரு. அவர் ஒட்டஞ்சத்திரம் முன்னாள் எம்எல்ஏனுடைய மகனாகவும் அதிமுகவில் சற்று செல்வாக்கு பொருந்திய ஒரு இளம் தலைவராகவும் இருக்கிறார். அவர் களத்துல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களோடு தொண்டர்களோடு ஒரு தீவிரமான கலப்பணியை ஆற்றி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அவரோட ஒரு கம்யூனிஸ்டுக்காரங்க வேட்பாளர் நம்ம ஒரு ஒப்பீடு செய்து பார்த்தோம் என்னாலும் கூட அந்த வேலையின் வேகம் சற்று நம்ம குறைவாகத்தான் பார்க்க முடியுது.
இப்ப நீங்க சொல்றது மாரி பார்த்தீங்கன்னா, 2016ல ராஜமாணிக்கம் அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் சார்பாக போட்டியிட்டு இருக்காரு. அவர் வாங்கியது 9687 ஓட்டு. அதாவது மக்கள் 4% நல கிட்டத்தட்ட கூட்டணி சார்பாக. 5%ன்னு வச்சோம். ஆமா. அப்பன்னா அங்க கம்யூனிஸ்டுகளுக்கு தனியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மேபி விசிகா கூட ஓட்டு போட்டிருப்பாங்க அந்த இடத்துல. 9000 வாக்குகள் தான் இருக்குது. ஆனால் ஐபி செந்தில்குமார் வந்து வாங்கியது அந்த நேரத்தில் 1,00,000 வாக்குகள் கிட்டத்தட்ட. அப்பன்னா இந்த பகுதியில் சிபிஎம் வெற்றி பெறணும்னா திமுக தான் பெரிய அளவில் உழைக்க வேண்டும். அவங்க தான் நிறைய ஓட்டு போட்டால் தான் இங்கே சிபிஎம் ஜெயிக்க முடியும். அந்த அளவிற்கு கம்யூனிஸ்டுகளை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில திமுக இருக்கிறாங்களா? ஏன்னா அவங்க வெற்றி பெற்ற ஒரு தொகுதியே பொழுது சிபிஎம்க்கு கொடுத்துருக்காங்க. சிபிஎம் வெற்றி பெறுவதை திமுக அங்க இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ் விரும்புகிறார்களா? விரும்புகிறார்களா என்றால் விரும்பிதான் அவர்களுக்கு வேலை செய்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் கொடுத்திருக்கிறாரு, உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம களத்துல காண முடிகிறது. அவர்களும் வெற்றிக்காக திமுக காரர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் சேர்ந்து ஏற்கனவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திண்டுக்கல் மாவட்டம் என்பதே கம்யூனிஸ்டுக்கு சற்று பலமான மாவட்டமாக தான் நம்ம பார்க்க முடியும். ஆரம்பத்துல இருந்து வேடசந்தூர் தொகுதி, திண்டுக்கல் தொகுதி, பழனி தொகுதி எல்லாத்துலயுமே அதன் பிரதிநிதிகள் இருந்திருக்காங்க. இப்ப நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இத ஒரு 2 தடவை அந்த பழனி தொகுதியின் முகமாக திரு ஐபி செந்தில்குமார் தான் வேலை செய்து நிர்வாகிகளை தன் வசப்படுத்தி வைத்திருந்தார். தொடர்ந்து அந்த தொகுதியில் போட்டி போட வேண்டும் என்ற காரணத்துல இப்ப ஏதோ ஒரு காரணத்தால அவர் தொகுதி மாறியதால அங்க இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் திண்டுக்கல் தொகுதியில் வந்து அவருக்காக வேலை செய்வதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இருந்தாலும் கூட திமுகவும் சற்று பலமான இருக்கக்கூடிய தொகுதி என்பதால அவங்க கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கு ஒரு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒப்பீடு செய்து பார்க்கும்போது அதிமுகவும் பாஜகவும் பலம் பொருந்திய ஒரு களப்பணியை ஆற்றி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பழனி அது வந்து எவ்வளவு முக்கியமானதுங்கிறது எல்லாம் தெரியும். அது அறுபடை வீடுகளில் ஒன்று. அதோடைய முதல் படை திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்திருக்கு, அதை வந்து தீபத்தூண் விஷயத்தில் இந்த திமுக அரசு எப்படி செயல்பட்டது, நீதிமன்ற உத்தரவையே மீறி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் அது இருந்தால் கூட, பழனி கோயிலே பஞ்சாமிர்தம் வந்து வீணா போன அந்த விஷயமா இருக்கட்டும், திருநீர் பாக்கெட்டை வந்து ஒரு கிறிஸ்துவ நிறுவனத்திடமிருந்து வாங்கிய அந்த ஒரு சர்ச்சை, இப்படியெல்லாம் பல சர்ச்சைகள் வந்து ஹெச்ஆர்என்சி இந்த இடத்துல வேண்டுமென்றே பழனியில் செஞ்ச அந்த விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவு பேசுபொருளாக இருந்தது. இந்த பகுதியில் ஆன்மீக அன்பர்கள் திமுக அரசின் செயல்பாட்டை எப்படி பார்க்குறாங்க? கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் முதற்கொண்டு பழனியில நீங்க சொன்னது போல இன்னும் நிறைய சம்பவங்கள் அறநிலைத்துறை சார்பாக நடந்த அனைத்தையுமே மற்ற ஊர்கள்ல இருந்து டெய்லி ஆயிரக்கணக்கில் வரக்கூடிய மற்ற மக்களுடைய மனதிலையுமே அந்த விதைப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா பழனி கோயில் நிர்வாகம் திமுக ஆட்சியில அவ்வளவு பக்தர்களுக்கும் அந்த ஆன்மீக அன்பர்களுக்கும் குறிப்பா பழனியில வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு திருப்திகரமான நிர்வாகமாக இருக்கவில்லை, இந்த 5 வருடமாக இருக்கவில்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனா இதுல முக்கியமான விஷயம், மக்கள் வந்து நிறைய பழனி டவுன்ல நம்ம கிட்ட பதிவு பண்ண விஷயம், பழனி கோவில்ல மெயின்டெனன்ஸ் சரியில்லை முந்தி மாதிரி. அதாவது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த கிளீன் பண்றதுல இருந்து ரோப் கார்ட் மெயின்டெனன்ஸ்ல இருந்து விஞ்ச் மெயின்டெனன்ஸ்ல இருந்து நீங்க சொல்ற மாதிரி திருநீர் பஞ்சாமிர்தம் எல்லாத்துலயுமே, அதாவது இந்த பக்தர்களை அனுமதிக்கிற நேரங்கள், இது எல்லாத்துலயுமே அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை தான் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பழனி மலை கோவிலை சுற்றி அந்த கிரி வீதிகள்ல நிறைய நடைபாதை வியாபாரிகள் இருப்பாங்க. நீங்க பழனிக்கு போனா பார்த்திருப்பீங்க. அந்த கடைகளை அனைத்தையும் திமுக ஆட்சி வந்த பிறகு அகற்றி இருக்கிறார்கள். அதாவது அதை நம்பி வாழ்வாதாரமாக கொண்டு பல வருடங்களாக வருடக்கணக்கில் அந்த கடையை வைத்து பிழைத்து வந்தவர்கள், அதனை சார்ந்து பிழைத்தவர்களே சற்று ஏறக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கேயே இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது, அவங்க பர்சனலா எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி மாற்று இடம் ஏற்பாடு செய்து தரப்படும் என்று கொடுத்த திமுக அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு ஆதங்கமும் ஒரு மன குமுறலும் அவர்களிடத்துல பார்க்க முடிகிறது. அதனால பழனி டவுனை பொறுத்தளவுக்கு, பழனி ஒன்றியத்தை பொறுத்தளவிற்கு இதனால அந்த ஓட் டிரான்ஸ்பர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு நிறைய மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, நம்ம என்ன முடிவுக்கு வர முடியுதுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல பாஜக இந்த தொகுதியை கண்டிப்பாக வேண்டும் என்று கேட்பதற்கு பல காரணங்கள் கண்டிப்பாக இருக்கிறத நம்ம களத்துல பார்க்க முடியுது. நம்ம விசாரித்த வரை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது.
இந்த மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட தலைவராகவும் தற்போது மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு பழனி கனகராஜ் அவர்கள் நீங்க சொன்னது போல கனகராஜ். தேர்தலில் தொடர்ந்து போட்டியிட்டவராக 2021 அவர் இந்த மாவட்ட தலைவராக இருந்தபோது இந்த தொகுதியை வேண்டும் என்று நின்று ஜெயிக்க வேண்டும் என்று கேட்டதாகவும், ஆனால் 2026 கண்டிப்பாக இந்த தொகுதி பாஜகவிற்கு வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு சொல்ல போனோம்னா அந்த தொகுதியில் உள்ள அத்தனை பூத்துகளுக்கும் முகவர்களை நியமித்து ஒரு மாநாடு மாதிரி கூட நடத்தினதா சொல்றாங்க. கண்டிப்பாக இந்த தொகுதி கிடைத்துவிடும் என்று. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவிற்கு பாஜக நிர்வாகிகளுடைய உழைப்பு, நீங்க சொன்னது போல இந்த திருப்பரங்குன்ற விவகாரமாகட்டும், இந்த பழனி கோயில்ல நடைபெற்ற இந்த சம்பவங்களை எல்லாம் மையப்படுத்தி திரு கனகராஜ் அவர்கள் தலைமையிலான பாஜக சிறப்பாக செயல்பட்டு மக்கள் மனதுல பதிய வச்சிருக்காங்க. அது அதிமுகவிற்கு ஒரு நல்ல பூஸ்டா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக இந்த சட்டமன்ற தொகுதியில சிபிஎம் போட்டி போடுகிறது. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பாலபாரதி தான் பழனியில பழனிங்கிறது கோயிலுங்கிறது ஒரு இந்து மதத்துக்கானது இல்ல, இது யாரு வேணாலும் வரலாம், இந்த போர்டு வைக்கிறப்பயே அவங்க அதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் அகற்றுனாங்க. இது ஒரு சுற்றுலாத்தலம், இது கோயில், நீங்க அறுபடை வீடு, இது இந்துக்களுக்கானதுன்னு சொல்லாதீங்க, இது ஒரு சுற்றுலாத்தலம், யாரு வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அவங்க பேசினாங்க. அதை முன்னிறுத்தி பாஜகவினரோ இல்ல இந்து அமைப்புகளோ அங்க பிரச்சாரத்தை அது மாதிரி பண்றாங்களா? அது அந்த மக்களிடம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது? இல்ல, இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு நீங்க சொல்ற சம்பவம் மிக மிக ஒரு ஆர்வமும் ஒரு ஈர்ப்பும் குறைவான சம்பவமா தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆனா இதை விட முக்கியமான பிரச்சனைகள் நிறைய இங்க நடந்திருக்கு. அதுவே மக்கள் மனசுல குமுறலாவும் மனவேதனையாகவும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொன்னு, இந்த தொகுதி சார்ந்து முக்கியமான கோரிக்கைகள் என்னவா இருந்திருக்குன்னா, தனி மாவட்டமாக கண்டிப்பாக திமுக அறிவித்து விடும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துதான் அவங்க வாக்குகள் வாங்கியிருக்காங்க. தனி மாவட்டமாக இது அறிவிக்கப்படவில்லை என்ற ஒரு மன ஆதங்கம் இந்த தொகுதி மக்கள் அனைவரிடத்திலும் இருக்கிறது. அதே மாதிரி சர்வதேச சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய கொடைக்கானல்லையும் வளர்ச்சி திட்டங்கள் நிறைய வரவில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சீசன் டைம்ல எல்லாம் மிகப்பெரிய அந்த டிராபிக் தான் அந்த நகராட்சியை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு பார்டனா இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அதுக்கும் ஒரு சீரான ஒரு போக்குவரத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தவில்லை என்பதையும் அவங்க பதிவு பண்றாங்க. அதே மாதிரி பழனி கொடைக்கானல் ரோப்கார் திட்டம், அதாவது இவங்க வாக்குறுதி கொடுத்த திட்டங்கள் எதையுமே நிறைவேற்றவில்லை என்ற ஒரு ஆதங்கமும் இந்த தொகுதியில நம்ம பார்க்க முடியுது. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பல்வேறு சமூகங்கள், ஓபிசி சமூகங்கள் இருக்கிறது, சோழிய வெள்ளாளர்கள் இருக்காங்க, கொங்கு வெள்ளாளர்கள் இருக்கிறாங்க, பட்டியல் சமூகம்லாம் இருக்குது. அப்படின்னா கூட வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல சிறுபான்மையினர் இருக்காங்க. காரணம் அவங்கள்ட்ட முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சேர்த்து கிட்டத்தட்ட 25% மேலே இருக்கிறாங்க. வெற்றியை தீர்மானிக்கும் இடத்தில் அவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. இப்பொழுது தாவேகா அது ஒரு 10லேருந்து 12%, சென்ற முறை 3% மட்டுமே பெற்ற நாம் தமிழர் கட்சி அங்க மலை கிராமத்தை சார்ந்த ஒரு பிரமுகரை அவங்க முருகேஸ்வரியை நிறுத்தினதுனால அவருடைய வாக்கு சதவீதம் 5லிருந்து 6% அப்படிங்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 18%, ரஃபா எடுத்துக்கிட்டா 18லேருந்து 19% இப்ப பெரியுது. அப்படிங்கிறப்போ அது அந்த சதவீத கணக்குல அந்த வாக்குகளாக எவ்வளவு வரும் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது, இப்ப 2021 இருக்கட்டும், 2016 இருக்கட்டும், 25,000 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஐபி செந்தில்குமாரே வெற்றி பெற்றிருக்கிறார். இப்பொழுது கம்யூனிஸ்ட் நிக்கிறாங்க. அந்த நேரத்துல நாம் தமிழர் மட்டும்தான் இருந்தது. இப்ப தாவேகா புதுசா வந்திருக்கு, அவங்க ஒரு 12% எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ வெற்றி வாய்ப்பு யாருக்கு? இந்த தாவேகா சீமான் இவங்களுடைய வாக்கு சதவீதம் யாரை பெரிய அளவு பாதிக்குது? இல்ல, இயற்கையாவே இதற்கு முன்பாக திமுக ஜெயித்த போதெல்லாமே கொடைக்கானல் நகராட்சி மற்றும் கொடைக்கானல் வாக்குகள் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கிறது. பழனி நகராட்சி, பழனி ஒன்றியத்தில் உள்ள வாக்குகள் பெரும்பாலும் அதிமுக வசம்தான் இருந்திருக்கிறது, இப்போதும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது திமுகவிற்கு பலமாக இருந்த அந்த வாக்கு வங்கியை தாவேகாவும் மலை கிராமத்தை சேர்ந்த நாதக வேட்பாளரும் பிரிக்கக்கூடிய வாக்குகளாகப்பட்டது திமுகவிற்கு ஒரு பலவீனமாகவும் அதிமுகவிற்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொன்று, திமுக நேரடியாக போட்டியிடவில்லை என்பதும் ஐபி செந்தில்குமார் தொகுதி மாறி இருப்பதும் அவர்களுக்கு சற்று பின்னடைவைத்தான் தருகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே ஜெயித்திருந்தாலும் கூட இன்று அவர்கள் நம்ம வாக்கு சதவீத அடிப்படையில் பார்த்தால் கூட ஒரு மாற்றாக அவர்கள் நின்றாலும்
மக்கள் நல கூட்டணியிலேயே வெறும் 9,000 வாக்குகளை தான் அவர்கள் பெற்றதை, அதுவும் 10 வருடங்களுக்கு முன்னாலேயே அவர் பெற்றிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறதுனால திமுகவின் அவர்கள் திமுகவை நம்பிதான் நிற்கிறார்கள் என்றாலும் கூட அதிமுகவிற்கு பாஜக பலமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தாவேகாவும் நாம் தமிழரும் பிரிக்கக்கூடிய வாக்குகள் அது அதிமுகவிற்கு ஒரு அப்பர் ஹேண்டை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்க முடிகிறது. இங்க போட்டி சற்று கடுமையாக இருந்தாலும் கூட, ஏன்னா திமுக காரர்கள் அதுபோல சுலபமாக தங்களை கூட்டணி கட்சி வேட்பாளர்களை விட்டுவிட மாட்டார்கள். போட்டி கடுமையாக இருந்தாலும் கூட கடைசி கட்ட கவனிப்பு மற்ற தொகுதிகளை போல கம்யூனிஸ்டுக்கும் கிடைக்கும் பட்சத்தில் போட்டி கடுமையாகும். அப்படி இருந்தாலும் கூட அதிமுக இந்த முறை இந்த தொகுதியை சற்று ஒரு எவ்வாறு சொல்லுவோம், ஒரு 5ல இருந்து ஒரு 7% வாக்குகள் அதிகமாக பெறக்கூடிய சூழ்நிலையை நாம் இன்றைய தேதியில் கணிக்க முடிகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதையும் நாம் பார்க்க முடியும். இப்ப இந்த தொகுதி பாஜகவிற்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க பாஜக தொண்டர்கள். குறிப்பாக கனகராஜ் தான் மீண்டும் போட்டி போடுவாருங்கிற அளவுக்கெல்லாம் அங்கே வேலை நடந்துகிட்டு இருந்தது பார்க்குறோம். இப்பொழுது தொகுதி அதிமுக கொடுத்துருக்காங்க, வேற வழி இல்லை. அப்போ 2 பேரும் களத்தில் இணக்கமாக அப்போ வேலை செய்ய தொடங்கி விட்டார்களா? உங்களுடைய கலாய்வில் பார்த்தீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக ஏற்கனவே அதாவது சீட்டு யாருக்கு கிடைத்தாலும் கண்டிப்பாக இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் 2 கட்சியினருமே இருந்துதான் வந்திருக்கிறார்கள். ஏன்னா நான் சொன்னது போல 20 நாளா நம்ம களத்துல இருக்கோம். வேட்பாளர் பட்டியல், தொகுதி பட்டியல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்துமே அவர்கள் இணக்கமாகத்தான் இருந்து வந்தார்கள். தற்போது இந்த தொகுதி பாஜகவிற்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் பாஜகவினுடைய இருந்தாலும் கூட, இந்த கடந்த 2 முறை 2 பருவத்தில் இருந்த அந்த திமுக மறுபடியும் வந்துவிடக்கூடாது என்ற முனைப்பில் அதிமுகவும் பாஜகவும் இணக்கமாக பணிகளை செய்து வருகிறார். வேட்புமனு தாக்கல்ல கூட கனகராஜ் அவர்கள் தலைமையில நிறைய பாஜகவினர் போனதை நம்ம பார்க்க முடிகிறது. அவங்களுடைய வேலைப்பாடுகள்ல எந்த குறையும் நாம சொல்ல முடியாது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியுடைய கள நிலவரம் குறித்து தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். பல தகவல்களை பொம்மு சுப்பையா நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இந்த பழனி சட்டமன்ற தொகுதி அறுபடி வீடுகளில் ஒன்று வருது பழனி. இங்கே இந்துத்துவ அமைப்பும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. குறிப்பாக பாஜக இங்கே சற்று வலுவாகவே இருக்கிறது. குறிப்பாக முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்த கனகராஜ் அவர் 2 முறை போட்டி போட்டிருக்கார். அப்படிங்கிறதை தாண்டி அவர் இந்துக்களுக்காக குரல் கொடுத்து பல போராட்டங்களை, பொதுக்கூட்டங்களை எல்லாம் நடத்தியிருக்கார். அப்படிங்கிறது பாஜகவுக்கு இங்கே பலமாக இருக்கிறது. கிராமப்புற பகுதிகளில் மோடியுடைய திட்டங்களை எல்லாம் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். மற்ற வேட்பாளர்களை விட, அதாவது திமுக இந்த தடவை போட்டி போடல, ஐபி செந்தில்குமார் திண்டுக்கலுக்கு போயிடுறாரு. அதுக்கு சார்பாக சிபிஎம்முக்கு ஒதுக்கி இருக்காங்க. அந்த வேட்பாளரும் சரி, மற்றவர்களும் வெளியாட்களை தான் போடுறாங்க. ரவி மனோகரன் ஏற்கனவே இங்கே போட்டி போட்டிருந்ததுனால அவர் ஒரு நோன் ஃபேஸாக தெரிகிறார். அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் அதிமுக கூட்டணிக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரணம், அவங்க மலை கிராமத்திலிருந்து முருகேஸ்வரிங்கிற ஒரு மலைவாழ் இனத்தை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு தான் அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 35,000 to 40,000 வாக்கு எண்ணிக்கையில் அந்த பகுதி மக்கள் இருக்காங்க. கொடைக்கானல் அந்த மலை கிராமங்களில் அவங்க என்ன சொல்றாங்க, இத்தனை நாள் எங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனே இல்லாமல் இருந்தது, ஒரு வேட்பாளர் கூட எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருந்தாங்க, நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்கிறது, அவர்களுக்கு நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. தாவேக்கா இங்கே கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளையும் பட்டியல் சமூகத்தை ஓட்டுகளையும் மற்ற ஓபிசி சமூகத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிக்குது. அப்படின்னாலும் அது மிகப்பெரிய ஆரம்ப கட்டத்திலே மிகப்பெரிய அளவிலே ஒரு வீச்சு இருந்தது. ஆனால் பிரவீன்குமார் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. அவர் முன்னாள் அதிமுக பிரமுகர், அதாவது KS செங்கோட்டையனுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர், அவருடைய ஆதரவாளருடைய மகன். ஆனா விஜய் நற்பணி மன்றம் தொடங்கியதிலிருந்து அதற்காக களப்பணியாற்றியவர் பழனி பாலன் அப்படிங்கிற இருக்கிறாரு. அவருக்கு தான் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் நினைச்சாங்க. ஆனா அவர் கிடைக்கல. அதனால அவரை சார்ந்த அந்த ஒரு குரூப் இருக்கும் இல்லையா, ஒரு அமைப்புல, அவருக்கு ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு பிரவீன்குமார் அரசியலில் வெற்றி பெறணும்னு அவருக்காக எப்படி உழைக்க போறாங்கன்னு தெரியல. அதனால அந்த ஒரு 18% வர்றது மாதிரி இருந்தது. இப்போ குறைஞ்சி 12% அவர் வாக்குகளை வாங்குவார். ஸோ 12% தாவேக்கா, 6% நாம் தமிழர் கட்சி, அப்படின்னா 18% வாக்குகள் பிரிகிறது. ஐபி செந்தில்குமார் அப்படிங்கிற ஒரு முகம் இருந்தது. அவர் இப்பொழுது வேற இடத்துக்கு போயிட்டதுனால
அந்த அதாவது அந்த சின்னமும் இல்லை உதயசூரியனுங்கிறது. சிபிஎம் தான் போட்டி போடுகிறது. அதனால இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜுங்கிறது அதிமுக வேட்பாளர் ரவி மனோகரனுக்கு இருக்கிறது. இப்போது வரை பாஜகவினரும் அதிமுகவினரும் களத்தில் இணைந்தே வேலை செய்கிறார்கள். அது பாஜகவினர் சோர்வடைந்து விடாமல், ஏன்னா இந்த தடவை அவங்க தான் எதிர்பார்த்தாங்க, கிடைக்கல. அடுத்த முறையாவது பாஜகவுக்கு கிடைக்கும், இந்த தடவை நீங்க நல்லா வேலை பாருங்க அப்படின்னு அதிமுகவினர் ஒரு ஒருங்கிணைந்து பாஜகவினருடன் தொடர்ந்து இதே வேகத்திலே பணி செய்தால் கண்டிப்பாக பழனியில் இலை துளிர்க்கும் அப்படிங்கிறது தான் செய்தி. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.